முதல்ல தென்னை மரம் ஆ காப்பு கொஞ்சம் கம்மியாக குடிச்சதுங்க. ஏன்னா பிஞ்செல்லாம் உதிர்ந்தது. குறுக்கே மரத்துக்கு ரிலேஷன் சொன்னார். அப்புறம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அது இப்போ கண்டினியூ ஒரு 6 டோஸ் கொடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரெக்கவரி தெரியுதுங்க. இப்போ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. மரத்தை 100 எம்எல் மருந்து 1 லிட்டர் தண்ணி கலந்து கொடுத்தேன். 10 எம்எல் ஊற்றுனேன். இப்போ அடுத்தது ஒரு 1 லிட்டரும் 15 மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. இப்போ நல்லா காப்பி இருக்குது. பரவாயில்ல. பிஞ்சு கொட்டுறது குறைஞ்சிருக்குது. பிஞ்சு உதறதில்ல. காப்பும் கொஞ்சம் சேர்ந்து இருக்குது. நல்லது. நல்ல நல்ல ப்ராடக்ட் தான். வணக்கங்க. என் பேர் சீனிவாசன். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு மாவட்டம் எரணை கிராமம். நான் ஒரு 2 ஏக்கரில் தென்னஞ்செடி எடுத்தேன். தென்னஞ்செடி வச்சு 5 வருஷம் ஆகுதுங்க. எல்லாம் நல்லா பாலை போட்டிருக்குது. பாக்கு செடி 1000 செடி இருக்குது. சார் பாக்கு செடி வச்சு 3 வருஷம் ஆகுது சார். சார் முதல்ல தென்னை மரம் காப்பு கொஞ்சம் கம்மியாக குடிச்சதுங்க. ஏன்னா பிஞ்செல்லாம் உதிர்ந்தது. குறுக்கே மரத்துக்கு ரிலேஷன் சொன்னார். அப்புறம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அது இப்போ கண்டினியூ ஒரு 6 டோஸ் கொடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரெக்கவரி தெரியுதுங்க. இப்போ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. சார் முதல்ல நான் பாக்கு செடி வச்ச உடனே வாழை வச்சேங்க. வாழை செடி வச்சு அது நடுவே அப்போ மீன் விளம், அமுத கரைசல் அந்த மாதிரி விட்டேன். நல்லா வாழை நல்லா வந்ததுங்க. வாழை எடுத்து போனேன். அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ பாக்கு செடி வந்திருக்குங்க. எங்கள் ரிலேஷன் கோகோமெட்ஸ் ஏபிகேஎஸ் ப்ராடக்ட் சொன்னாங்க. அதை பயன்படுத்தினேன். பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் இருக்குது. பரவாயில்லைங்க. இப்போ பாக்ஸு நல்லா இருக்குது. தென்னை மரம் நல்லா இருக்குது. பிஞ்சு உதிர்றது குறைஞ்சிருக்குது. பிஞ்சு சேர்ந்து பிடிச்சிருக்கு. உலக்கையே 10 காய் 15 பிடிச்சிருக்குது. இயற்கை உரம் தான் கொடுக்குறோம். உரம் கொடுக்குறதில்ல. ஆடு இருக்குது. ஆட்டு சாணி கொடுக்குறோம். தேவைப்பட்டா ஆட்டு சாணி விலைக்கு வாங்கி போடுறோங்க. மருந்து கொடுத்தது சார் பிஞ்சு உதிர்ந்தது நிறையா. வேண்டாம் ஒரு மரத்துல 4 காய் 5 காய் அது மாதிரி தான் வந்துச்சு. அதனால தான் அப்புறம் யூடியூப்பில் பார்த்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்துட்டு வரேன் சார். கொடுத்து ஃபஸ்ட்டு 1 வாங்கினேன் சார். 1 வாங்கி ஒரு மரத்தை 100 எம்எல் மருந்து 1 லிட்டர் தண்ணி கலந்து கொடுத்தேன். 10 எம்எல் ஊற்றுனேன். இப்போ அடுத்தது ஒரு 1 லிட்டரும் 15 மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. இப்போ நல்லா காப்பி இருக்குது. பரவாயில்ல. பிஞ்சு கொட்டுறது குறைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக இந்த 50 சுற்றி வெறும் 50 மரம் முதல்ல வச்ச மரம். அது அந்த லைனுக்கு தான் பார்த்தோம்னா 20 வருஷம் மேலே ஆகுது. அந்த 50 மரம் ப்ளஸ் அந்த 15 மரம் அரிசி மரம் தான் காய விட்டோம். இனிமேல் எல்லா மரம் சேர்ந்து வரும். பிஞ்சு உதறதில்ல. காப்பும் கொஞ்சம் சேர்ந்து இருக்குது. நல்லது. நல்ல நல்ல ப்ராடக்ட் தான்.